வணக்கம். 40க்கு 40 நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். தேர்தல் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது. அதிரடி திருப்பங்கள், அதிரடி மாற்றங்கள் நாடு முழுவதும் அரசியல் அரங்கத்தில் அரங்கேறி வருகின்றன. எதிர்பாராத திருப்பங்கள், ரீஅலைன்மெண்ட் என்று அரசியல் களம் மிகப்பெரிய பரபரப்பை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான தொகுதியை அலசுகிறது இன்றைய 40க்கு 40. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை தான் இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சி விரிவாக அலசுகிறது. இந்த தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள், நிறைவேறிய கோரிக்கைகள், நிறைவேறாத நீண்ட நாள் கனவுகள், இதை தாண்டி கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள், இவையெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் காத்திருக்கின்றன. முதலில் நாடு முழுவதும், மாநிலம் முழுவதும் தேர்தலை மையப்படுத்தி நடந்த பரபரப்பு நிகழ்வுகளை பட்டியலிடுகிறது நிகழ்ச்சியின் முதல் பகுதி, தேர்தல் மேடை. சென்னையில் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய மாநில தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை அமைதியாக நடத்த ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொண்டார். பாஜக கூட்டணியில் தேமுதிக, பாமக ஆகிய கட்சிகள் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது. தொகுதி பங்கீடு குறித்து முதலில் பாமகவுடனும் பின்னர் தேமுதிகவுடனும் பாஜக மாநில தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு மூவேந்தர் முன்னணி கழகம், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், பொங்கு இளைஞர் பேரவை, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத், தமிழ்நாடு விவசாயிகள் கட்சி ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன. திமுகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து நாளை மற்றும் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தேசிய செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரை அடுத்த பூண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்ற வேண்டும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்தால் ஆதரிப்பேன் என மம்தா பானர்ஜி கூறியதைத் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது ஜெயலலிதா இவ்வாறு கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்று பல்வேறு பரபரப்பு நிகழ்வுகள் தேர்தலை மையப்படுத்தி நாடு முழுவதும் அரங்கேறி இருக்கின்றன. நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி கோவை நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கும் சிறுவாணி தண்ணீர், குறும்பு பேச்சு, திரும்பிய திசையெல்லாம் தொழில் மயம் அப்படின்னு சிறப்பான தன்னியல்புகளை கொண்ட நாடாளுமன்ற தொகுதி கோவை நாடாளுமன்ற தொகுதி. 2009 டீலிமிட்டேஷன் செய்யப்பட்ட, அதாவது தொகுதி மறுசீரமைப்புல பார்த்த தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதி. இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நடராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய விருந்தினராக இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அவர் பற்றிய செயல்பாடுகள் எல்லாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தொகுதியுடைய பிரச்சனைகளை பட்டியலிட இருக்கின்றோம். அதற்கு அவர் செய்த நடவடிக்கைகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இவையெல்லாமும் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் முதல்ல இந்த தொகுதிக்குன்னு பல தன்னியல்புகள் இருக்கின்றன. இந்த தொகுதி பற்றிய அடிப்படை தகவல்களை இந்த பகுதியில் நம்ம விரிவாக பார்த்தோம். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று பெருமையோடு அழைக்கப்படுவது கோவை. இந்த நாடாளுமன்ற தொகுதியில் கோவை தெற்கு, கோவை வடக்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கோவை தெற்கில் அதிமுகவின் துரைசாமி, கோவை வடக்கில் அதிமுகவின் மல்லரவன், பல்லடத்தில் அதிமுகவின் பரமசிவம், சிங்காநல்லூரில் அதிமுகவின் சின்னசாமி, கவுண்டம்பாளையத்தில் அதிமுகவின் ஆறுகுட்டி ஆகியோர் எம்எல்ஏக்கள் ஆவர். சூலூரில் தேமுதிகவின் தினகரன் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 16,53,244. இதில் ஆண் வாக்காளர்கள் 8,35,428, பெண் வாக்காளர்கள் 8,17,816, திருநங்கைகள் 25. 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கும் இந்த மாவட்டத்தில் 50,000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகளும் பஞ்சாலைகளும் இதில் பணியாற்றும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் நிறைந்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் உற்பத்தியாகிற டெக்ஸ்டைல் உதிரி பாகங்கள் மற்றும் பம்ப்செட், வெட் கிரைண்டர்கள் உள்ளிட்ட பொருட்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லுகிறது. உற்பத்தியாகிற பொருட்களை விற்பனை செய்வதற்கு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லும் வகையில் ரயில்வே துறை முக்கிய பங்கினை வகித்து வருகிறது.
ஆக இந்த தொகுதி பற்றிய அடிப்படை தகவல்களை பார்த்தோம். இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த நிகழ்ச்சியின் விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் எப்படி, அவருடைய பின்புலம் என்ன, அவர் சார்ந்திருக்கும் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாடாளுமன்றத்துக்கு சரியா போனாரா, விவாதங்கள்ல பங்கு பெற்றாரா, தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தாரா, இது போன்ற பல கேள்விகள் நமக்கு எழுந்திருக்க அவர் பற்றிய ஒரு தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். ஆயிரத்து 1950ஆம் ஆண்டு கோவையில் பிறந்த நடராஜன் சென்னை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்துள்ளார். கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே மார்க்சிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்க தலைவர் VP சிந்தனால் அரசியலுக்கு ஈர்க்கப்பட்டவர். மாணவர் சங்க தலைவராக தமிழகம் முழுவதும் செயல்பட்டவர். மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை மாநகர கமிட்டி உறுப்பினராகவும் மாநகர செயலாளராகவும் பொறுப்பேற்று செயல்பட்டார். 2001 முதல் கோவை மார்க்சிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டவர். 1996ஆம் ஆண்டு மதிமுக கூட்டணியில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட நடராஜன் 2,93,165 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரசின் பிரபு 2,54,501 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் 38,664 வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரானார் நடராஜன். 2009-2010 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் 51 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு 24 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2010-2011 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியாக 1 கோடியே 4 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. முந்தைய நிதியோடு சேர்த்து 1 கோடியே 84 லட்சம் செலவு செய்யப்பட்டு 37 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நடராஜன் அவர்கள் இருக்கிறார். அவர்கிட்ட அவருடைய செயல்பாடுகள் குறித்து கேட்போம். திரு நடராஜன், உங்களுடைய ரிப்போர்ட் கார்டை பார்க்கும் பொழுது அட்டெண்டன்ஸ் எல்லாம் பார்த்தா நீங்க மாநில தேசிய சராசரியை விட அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. அதே போல கேட்ட கேள்விகளும் மாநில தேசிய சராசரிகளை விட அதிகம். நான் பங்கு பெற்ற விவாதங்கள் அப்படிங்கும்போது இந்த சராசரிகளை விட குறைவு. இதை தாண்டி உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள்ல திருப்தியாக இருக்கிறது, மக்களுடைய திருப்தியை பெற்றிருக்கிறது அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்வியிலே கோவை நகரத்தினுடைய, கோவை மாவட்ட மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கடந்த 5 ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்திருக்கிறேன். குறிப்பாக பொதுமக்கள் என்னிடத்திலே கை நீட்டி சொல்லிய கோவை ரயில் நிலையத்தினுடைய மேம்பாடும், புதிய ரயில்கள் கோவைக்கு வர வேண்டும் என்பதற்கான எடுத்த முயற்சிகளில் 11 புதிய ரயில்களும், கோவை ரயில் நிலையத்தை தொடாமல் சென்ற 13 ரயில்களை கோவை ரயில் நிலையத்தை நோக்கி திருப்ப வேண்டும் என்ற பொதுமக்களினுடைய நீண்ட கோரிக்கையும், அதை முன்கையெடுத்து 5 ரயில்களை திருப்பி, அதாவது கடந்த 5 ஆண்டு காலத்திலே மட்டும் 16 புதிய ரயில்கள் கோவை ரயில் நிலையத்தை தொட்டுச் செல்லுகின்ற அளவிற்கான முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருப்பது என்பது எனக்கு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். கடந்த 30 ஆண்டு காலத்தில் கோவையில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் என்பது நடைபெறவில்லை என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து இஎஸ்ஐயிலே ஒரு 2வது அரசு மருத்துவமனையை கோவைக்கு நான் போராடி பெற்றிருக்கிறேன். மத்திய அரசாங்கத்துடைய 800 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டு வருகிற இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் 20% இடமானது தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு ஒதுக்கீடு என்ற உரிமையை பெற்றிருக்கிறோம். அநேகமாக இந்த ஆண்டு இறுதிக்குள் செயல்பட துவங்க இருக்கிற 2வது மருத்துவக் கல்லூரி கோவையிலே என்று நான் பார்க்கிறேன். அடுத்து தேர்தல் காலத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்காக நிலம் கொடுத்த விவசாய மக்களுக்கு 30 ஆண்டு காலமாக இழப்பீடு என்பது கொடுக்கப்படாமல் இருந்தது. பல நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகும் அது அமுல்படுத்தப்படவில்லை. நான் தேர்தல் வாக்குறுதியாக மக்களிடத்திலே சொன்னேன், அந்த மக்களை திரட்டி அரசை நிர்பந்தப்படுத்தி முதல் தவணையாக
ரூபாய் 42 கோடி ரூபாய் என்பதை அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்னும் 160 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பாக்கி இருக்கிறது. தொடர் முயற்சிகள் என்பதை எடுத்து வருகின்றோம். மத்திய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுகிற குறிப்பாக சித்ரா, நேஷனல் டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன் இப்படியான பொதுத்துறை ஊழியர்களுடைய சம்பள பேச்சுவார்த்தைகளில் தலையிட்டு ஒரு மிக சுமூகமான ஒரு முன்னேற்றமான உடன்பாடுகளை நாம் கண்டிருக்கிறோம். அடுத்து விவசாயிகளை பாதிக்கக்கூடிய கேஸ் பைப் லைன், அது நாடாளுமன்றத்திலே கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தம். அந்த மசோதாவில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய கடுமையான ஆட்சேபனையை நான் பதிவு செய்ததோடு மட்டுமல்லாது பொதுமக்களிடத்திலேயும் விவசாய மக்களிடத்திலேயும் அதை சொல்லி 7 மாவட்ட விவசாய மக்களையும் திரட்டி இன்றைக்கு விவசாய மக்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத நிலையை மாநில அரசாங்கத்தினுடைய உதவியோடு அதை செய்து முடித்திருக்கிற ஒரு நிலையும் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு என்பது நடக்குது. மாநில அரசாங்கம் பொதுமக்களின் சார்பில் அந்த வழக்கினை நடத்துகிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய உங்களுடைய பணிகளை பட்டியலிட்டிருக்கீங்க. இதை தாண்டி இந்த மக்களுக்கு நிறைவேறாத கோரிக்கைகள் இருக்கின்றதா? இந்த நாடாளுமன்ற தொகுதியில வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன? கோவை தெற்கு, இந்த ஒரு கோவை நாடாளுமன்ற தொகுதியோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். போக்குவரத்து நெரிசல் நிறைந்த ஒரு பகுதி. இந்த பகுதி மக்கள் எங்களுக்கு நீண்ட காலமாக கோரிக்கை இருக்கிறது, பாலங்கள் வேணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம், புதிய பாலம் வேணும் என்று கேட்டிருக்கோம். ஆனால் அது நிறைவேறல அப்படிங்கிற வருத்தத்தை பதிவு செய்யறாங்க. இதை தாண்டி இந்த தொகுதியுடைய கோரிக்கைகள் என்ன, தன்னியல்புகள் என்ன, இதையெல்லாம் பார்ப்போம். கோவையின் இதய பகுதி என்று சொன்னால் அது காந்திபுரம். அப்படிப்பட்ட காந்திபுரம் கடுமையான போக்குவரத்து நெரிசலால் நாள்தோறும் சிக்கி திணறுகிறது. ஒவ்வொரு தேர்தலின் போது காந்திபுரத்தில் பாலம் கட்டப்படும் என்று வாக்குறுதி மட்டும் தவறாமல் வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் அதற்கான ஒரு முயற்சி கூட இத்தனை ஆண்டுகளில் நடைபெறவில்லை என்றும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். டிராபிக் இடங்கள் ஏகப்பட்ட டிராபிக் இடங்கள் இருக்குங்க. மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. இன்னும் கட்டிருக்க மாதிரி இல்ல. அது சீக்கிரமா மேம்பாலத்தை கட்டி முடிச்சாங்கன்னா எங்களுக்கு பரவாயில்ல. தரைவழி போக்குவரத்து நெரிசலால் சிக்கி திணறும் அதே வேளையில் கோவை தெற்கு தொகுதியில் உள்ள ரயில் நிலையம் வியாபார பெருக்கத்திற்கு வழிகோலுகிறது. இங்க ரயில்வே ஸ்டேஷன் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல அத்தியாவசிய தேவைகள் இருக்கிறது குடிநீர் ஒண்ணு. அது குடிநீர் கீழே பிளாட்ஃபார்ம்ல யாருக்குமே தண்ணி இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியாது. இருக்கிற ஸ்டாஃப்களுக்கு தண்ணி கஷ்டப்படுறாங்க. கோவை வழியாக வராமல் போத்தனூர் வழியாக சென்று கொண்டிருந்த 13 ரயில்கள் பாத்தீங்கன்னா 8 ட்ரெயின்களை இங்க இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 6 புதிய ட்ரெயின்கள் இங்க புதிய வரவா வந்திருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சியான சமாச்சாரம். 100 கோடி ரூபாய் வருமானம் உள்ள கோவை ரயில் நிலையம் ஆதார் ரயில் நிலையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 10 புதிய ரயில்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றன. மேலும் போத்தனூர் வழியாக கேரள மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்த 4 ரயில்கள் கோவை ரயில் நிலையத்தில் தற்போது நின்று செல்கின்றன. போத்தனூர் வழியாக சென்று கொண்டிருந்த 13 ரயில்களில் 5 ரயில்கள் கோவை மார்க்கமாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையம் பாதை மின்சாரமயமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலும் பயணிகளுக்கு நடப்பதற்கு தேவையான எஸ்கலேட்டர் மற்றும் லிப்ட் வசதிகள் எம்பியின் முயற்சியினால் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. ரயில்களை பொறுத்த வரைக்கும் புதிய ரயில்களுக்கு வரவேற்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல பாலங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளாகவே இருக்கிறதுன்னு பட்டியலிட்டிருக்காங்க. அடுத்து கோவை வடக்கு பகுதியை பார்க்க இருக்கின்றோம். இது விவசாயிகள் நிறைந்த ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியில பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பகுதி சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது மனிதர்களை தாண்டி மிருகங்கள் இருந்து வரக்கூடிய பகுதி. இது யானைகளுடைய வலச பாதையில் அதிகமா வரக்கூடிய பகுதி. இதனால நாங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சாதாரணமானதல்ல அப்படின்னு விளக்குறாங்க. இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க கேட்கலாம். கோவை வடக்கு பகுதியை பொறுத்தவரை விவசாயம் என்பது மிக முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. இந்த விவசாய பகுதிகளில் போதிய நிலத்தடி நீர்மட்டம் இல்லாததால் தற்போது விவசாயம் நலிவடைந்து வருகிறது. இங்குள்ள விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் அவ்வப்போது காட்டு யானை, காட்டு எருமை உள்ளிட்ட வன விலங்குகள் புகுந்து விடுவது பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதனால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். விவசாய நிலங்களுக்கு காட்டு யானைகள் அதிகமாக வரத் தொடங்கியுள்ளன. இந்த கோடை காலத்திலும் அது வலசை போகும் காலங்களிலும் யானைகள் விவசாய நிலங்களுக்கு வரத்தான் செய்யும். அந்த சமயத்தில் விவசாயிகள் தங்களோட அந்த சூழ்நிலைக்கேற்ப பயிர்களை மாற்றி அமைக்கலாம் அல்லது
அந்த யானைகள் வராமல் இருக்க அரசாங்கம் அகழிகளை நன்றாக வெட்டி அதை தாண்டி வராமல் இருக்க பாதுகாப்பாக நல்ல முறையில் வெட்டி கொடுத்தால் அந்த ஏரியால தாண்டி வராது. இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது அரசு. இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு எடுத்தாக வேண்டும் என்பதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த தீர்வு இல்லாமல் இங்க நிம்மதியாக யாரும் வாழ முடியாது. யானை வழித்தடம் என்று அறியப்பட்ட பகுதியில் அமைந்துவிட்ட வடவள்ளிதான் காட்டு யானைகள் ஆதிக்கம் செலுத்தும் பகுதியாகும். பெரிய பெரிய நிறுவனங்கள் யானை வழித்தடங்களில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொண்டுவிட்ட நிலையில் எளிய மக்கள் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கின்றனர். கோவையில் இந்த யானை மனித மோதல்கள் வருட வருடம் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. இதில் ஏராளமான பொருள் சேதமும் மனித உயிரிழப்புகளும் யானை உயிரிழப்புகளும் மற்ற விலங்குகள் உயிரிழப்பும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்வும் இந்த சம்பவங்களை தவிர்க்க அந்த யானை வழித்தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்பது கோவை மக்களின் கோரிக்கையாக உள்ளது. கடந்த 40 ஆண்டுகளாக கல்வி சேவை ஆற்றி வரும் பாரதியார் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது இந்த தொகுதியில்தான். விவசாயிகளிடமிருந்து ஏறத்தாழ 1000 ஏக்கர் நிலம் பெறப்பட்டு இந்த பல்கலைக்கழகம் உருவானது. அதே சமயம் நிலம் கொடுத்தவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்த அறிவிப்பும் 40 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். கோவை வடக்கு பகுதி மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே யுத்தம் நடக்கிறது அப்படின்னு சொன்ன மிகையல்ல. இதை பற்றித்தான் எம்பி கிட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடர்கிறது. அகழி வெட்டுறாங்க, மின்வேலி அமைக்கிறாங்க, அதனால பயன் இல்ல. இதனால விலங்குகளுக்கும் பிரச்சனை, மனிதர்களுக்கும் பிரச்சனை. அதனால இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே வருகிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனையுடைய வீரியம் அப்படிங்கிறது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த பிரச்சனையில எவ்வளவு உங்களுடைய டொமைன்ல வருகிறது, என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க இதற்காக? பொதுவாக இந்த மாவட்டத்திலே கடந்த 2 ஆண்டு காலமாக ஏற்பட்ட மழை குறைவினுடைய விளைவாக யானைகள் தங்களுடைய தேவைகளை, மிருகங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக, அது தண்ணீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் கீழே மனிதர்கள் வாழக்கூடிய இடத்தை நோக்கி வருகின்ற நிலை என்பது சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது. அரசாங்கம் பல தடுப்பு நடவடிக்கைகளையும் அதே போல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இணைந்து நடத்தினாலும் கூட இந்த உணவு தேவைகள் என்பது ஒரு முக்கியமானதாக முன்னுக்கு வருகிறது. அடுத்து நண்பர்கள் குறிப்பிட்டதைப் போல யானையினுடைய வழித்தடங்கள் மறைக்கப்பட்டு பல வகையான ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல பெரிய நிறுவனங்கள் அதற்குள்ளே தலையிட்டு அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். அவை அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடத்திலேயும் அரசிடத்திலேயும் வலியுறுத்துவதோடு இதுக்கு பாதுகாப்பான நடவடிக்கை என்பது எடுப்பதும், அப்படியான மிருகங்களுடைய உணவு தேவைகளும் தண்ணீர் தேவைகளும் அவைகள் வாழுகிற இடத்திலேயே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியையும் எடுத்து வருகிறோம். சமீபத்தில் மழை இல்லாத காரணத்தினாலே கொஞ்சம் கூடுதல் தாக்குதல்களும் பிரச்சனைகளும் அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் இதெல்லாம் தொடர்ந்து நடைமுறை சிக்கல்கள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது மழையின்மையும் அதற்கு அதிக காரணியாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதற்கு எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கையும் பட்டியலிட்டிருக்கீங்க. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கவுண்டம்பாளையம் பகுதி. இது தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு பகுதி. சமீபத்தில் தமிழ்நாட்டை அதிகம் பாதித்த மின்வெட்டால இந்த பகுதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மிகையல்ல. இந்த பகுதியுடைய மற்ற பிரச்சனைகள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பு. குறு மற்றும் சிறு தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள பகுதி கவுண்டம்பாளையம். இவை இயங்குவதற்கு ஒரே ஆதாரம் மின்சாரம் மட்டுமே. ஆனால் மாதத்தில் பாதி நாட்கள் மின்சாரம் என்பதே இல்லாமல் உள்ளதால் எவ்வித இறைச்சலும் இன்றி பொம்மை போல் நிற்கின்றன ராட்சச இயந்திரங்கள். எங்களோட தொழில் பூரா நலிஞ்சு கிடக்கிற டைம்ல இப்ப எங்களுக்கு இந்த கரண்ட் கட்டு வருதுன்னா இது இன்னும் மே ஜூன்ல பாத்தீங்கன்னா எப்படி கட்டுப்படுத்துவாங்கிறது தெரியல. மிகவும் பெரிய தொழில் நகரமாக இருக்கின்ற நகரத்தில் மின் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கின்றது. வேலையில்லா திண்டாட்டம், பல்வேறு காரணங்களுக்காக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தார் என்று கேட்டால் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. மின்சார பற்றாக்குறையால் தொழில் முனைவோர்கள் 9 மாதங்களுக்கு நடத்திய போராட்டத்தால் கோவை மாவட்டமே ஸ்தம்பித்தது. ஆனால் மின்சாரம் கிடைக்காமல் இயந்திரங்கள் ஸ்தம்பித்து நிற்பதுதான் வேதனையிலும் வேதனை. குறைந்தபட்சம் சிறிய ஆலைகள் இயக்குவதற்காவது மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கை. ஏனென்றால் இங்கே சாதாரணமா பார்க்க போனால் குண்டூசியிலிருந்து ராக்கெட்டுக்கு தேவையான உதிரி பாகங்களை தரத்துடன் தயாரித்து கொடுக்கின்ற தொழிலாளிகளும் அதேபோல் உற்பத்தி செய்கின்ற தொழில் முனைவோர்களும் நிறைந்த மாவட்டம். அதுபோல மத்திய அரசாங்கங்களுடைய திட்டங்களிலும்
இந்த குறு சிறு தொழிலை பாதுகாப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காததும் இன்று ஒரு நெருக்கடிக்கு நாங்கள் ஆளாக்கப்பட்டு குறு சிறு தொழில்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு பொழுது இருக்கின்றது. கவுண்டம்பாளையம் தொகுதியிலேயே கைவிடப்பட்ட பகுதி ஒன்று உண்டு என்றால் அது இந்திரா நகர். சுகாதார சீர்கேடு மிகுந்தும் குற்றச் செயல்கள் மலிந்தும் காணப்படும் இதனை சீராக்கி தர வேண்டும் என்பதும் ஒட்டுமொத்த தொகுதிவாசிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பிச்சை எடுக்கிறக்க வாரது இல்லைங்க, அப்படியே வந்தாலும் எடுத்து நடக்கிற தரத்தில் போட்டு போயிடுவாங்க. எப்போ ஒரு நாளைக்கு வருவாங்க, எடுத்து நடக்கிற தரத்தில் போட்டு போயிடுவாங்க. அங்க முன்னாடி போக நடக்கவே முடியாது சுத்தமா. தொகுதி எம்பி திரு நடராஜன் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். இந்த சிறு குறு தொழில்கள் பெரிய அளவுக்கு மின்வெட்டால பாதிக்கப்பட்டிருக்கிறா நிச்சயம் நீங்க மறுக்க மாட்டீங்க. இது தமிழ்நாட்டுக்குரிய பிரச்சனை என்று மட்டும் பார்த்திட முடியாது. மின்சாரம்ங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கிறது, மத்திய அரசுக்கும் பங்கு இருக்கிறது. மத்திய தொகுப்பிலிருந்து தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கிடைக்காதது மைய காரணம். இது சார்ந்து நாடாளுமன்றத்துல நீங்க ஆற்றிய பணிகள் என்ன, கேட்ட கேள்விகள் உண்டா, இதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் என்ன? மின்சாரத்தை பொறுத்தவரையில் பற்றாக்குறை மாநிலங்களுக்கு மிகை மாநிலங்களிலே இருந்து மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான வழித்தடங்கள் சரியான முறையில் அமைக்கப்படவில்லை. கடந்த காலத்தில் இதற்கான முயற்சிகள் எடுக்காருடைய விளைவாக இப்பொழுது அப்படி மிகை மாநிலத்திலிருந்தும் கூட மின்சாரத்தை தேவைப்படுகிற மாநிலமான தமிழ்நாட்டுக்கு எடுத்து வர முடியவில்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. மின் தட்டுப்பாடு என்பது கடுமையாக தொழில்களை பாதித்திருக்கிறது. தற்பொழுது இதற்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நான் இது குறித்து பல முறை பல கேள்விகள் கேட்டிருப்பதோடு மட்டுமல்ல, மின் இலாக்கா மத்திய தொகுப்பிலே இருந்து அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோம். பலனளிக்க சில காலம் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் மாநில அரசாங்கத்தினுடைய முயற்சியில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து மாறி மாறி இருந்த அரசுகள் மின்சார உற்பத்திக்கு போதுமான அக்கறை காட்டாதனுடைய விளைவாகவும் இதை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாம் சென்னைக்கு மட்டும் தடையில்லாத மின்சாரம் என்பதை மாற்றி கோவையை போன்ற தொழில் நகரத்திற்கும் ஒரு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவங்களும் உற்பத்தியாளர்களும் கொடுத்தாங்க, ஊழியர்களும் கொடுத்தாங்க. மாநில அரசாங்கத்துடைய கவனத்துக்கு அதை கொண்டு போனாலும் கூட மிகை மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான வழித்தடங்களை பலப்படுத்துகின்ற வரை இந்த பிரச்சனை என்பது நீடிக்கும். இது நான் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக இதற்கு உண்டு, பலனளிக்கக்கூடிய காலம் அப்படிங்கறது பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமாக இருக்கிறது. இன்றைய 40க்கு 40 நிகழ்ச்சியில நாம் பார்த்து வரக்கூடிய தொகுதி கோவை நாடாளுமன்ற தொகுதி. இது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர். ஆனால் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீண்ட பட்டியலை இடுகிறார்கள் அந்த பகுதி மக்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய கோவை பகுதியில கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்லடம் பகுதி மாதிரி தண்ணீர் பிரச்சனை நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை தாண்டி விசைத்தறி தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, மேலும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம். விவசாயிகள் மற்றும் கைத்தறி தொழிலாளர்கள் நிரம்பிய பூமி பல்லடம். ஜீவாதாரமான விவசாயம் இன்று நிலத்தடி நீர் பற்றாக்குறையால் மெல்ல மெல்ல அழிந்து வருகிறது. இதனால் பாரம்பரிய விவசாயத்தை கைவிட்டு கூலிக்காக வெவ்வேறு தொழிலை நாடிச் செல்கின்றனர் வேளாண் குடிமக்கள். பல்லடம் சுத்தி இருக்கிற கிராமங்கள் விவசாயத்தை நம்பி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா தறி இருக்கு. ஆனா முதலிடத்துல விவசாயம் இருந்தது. இந்த விவசாயம் அழிஞ்சு வர்ற சூழ்நிலை வந்தது. விவசாயிகள் அவங்க என்ன நிலைமைக்கு ஆள்படுவாங்கிறது தெரியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்குங்க. பயிர் செழிக்க மட்டுமல்ல, கால்நடைகள் அருந்தவே தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டதை பல்லடம் மக்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. குடிநீருக்காக பல கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலை தொகுதி மக்களின் தலையாய பிரச்சனைகளில் ஒன்று. கடுமையான வறட்சியா இருக்கு. அது கடந்த 2 மாதங்களாக நிலத்தடி நீர் 10 அடிக்கு கீழே போயாச்சுங்க. இன்னும் ஒரு மாசம் போச்சுன்னா ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி சிக்கிற சிரமமா இருக்கு. இதேபோன்று விசைத்தறி கூடங்களும் மின்வெட்டால் தங்கள் இயக்கத்தை நிறுத்திக் கொண்டு நீண்ட நாட்களாகிவிட்டன. மூலப்பொருட்கள் விலையேற்றம், உற்பத்திக்கு தக்க விலை கிடைக்காதது போன்ற காரணங்களும் விசைத்தறி தொழிலாளர்களை தள்ளாடச் செய்கிறது. விசைத்தறி பனியன் கம்பெனி பல்வேறு தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல்லடத்துக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில்லை. மேலும் இங்குள்ள சட்டமன்ற இந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பல்லடம் அழிந்து கொண்டு வருகிறது. பல்லடம் அரசு மருத்துவமனையை
சிகிச்சை பெற வேண்டிய அளவுக்கு சிதிலமடைந்து காணப்படுவதாக கூறுகின்றனர் நோயாளிகள். போதிய மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இல்லாததும், பெரிய விபத்துகள் நடந்தால் அவசர காலங்களில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதிகள் இல்லை என்பதும் பொதுமக்களின் குற்றச்சாட்டு. ஆக்சிடென்ட் ஆகிறவங்க 11 மணிக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிக்கணும், கைகள் உடஞ்சதுன்னா, இல்லன்னா 2 மணிக்கு மேல. இது ஏன் இந்த சட்டம் கேட்டீங்கன்னா, 11 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் மருந்து மாத்திரை வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு எனக்கே இப்ப ஒரு கையில ஒரு காயில ஒரு வண்டி தவறி ஒரு காயமாகுதுன்னா பாப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஊசி மருந்து மாத்திரைக்கெல்லாம் 2 மணிக்கு மேல வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக நம்ம இன்னைக்கு விழுவுறவங்க 2 மணிக்கு மேல விழுகுங்க, காயம் பண்ணுங்கன்னு சொல்ற நிலைமையில ஜிஹெச் ஓடிட்டு இருக்குது. வந்த ஒரு சளியோ காய்ச்சலன்னு வந்தோம்னா, சளி காய்ச்சல் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. என்னப்பா சளிங்க, அவை பாட்டு கிளதுறாங்க, அந்த கம்பி ஓட்டல் அடிக்கிறாங்க, அடிச்சு இந்தப்போ 4 மாத்திரை கொடுத்துட்றாங்க. சளின்னு வாரவனுக்கும் அதே மாத்திரை தான், காய்ச்சல்னு வாரனுக்கும் அதே மாத்திரை தான், எல்லாருக்கும் ஒரே மாத்திரை தான் கொடுக்குறாங்க. பல்லடத்துடைய பிரச்சனைகளை பார்த்தோம், அவர்களுடைய புகார் பட்டியலை பார்த்தோம். சூலூருடைய நிலைமை என்ன இந்த பகுதியில பார்ப்போம். சூலூரை பொறுத்தவரை தறிக்கூடங்கள் தான் மக்களின் வாழ்வாதாரமாக இருந்து வருகிறது. தறி தொழிலை பொறுத்தவரை கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களுக்கு போதிய ஊதியம் இல்லை என்றும் 100% கூலி உயர்வு தேவையாக உள்ளது எனவும் கோரிக்கை நிலவுகிறது. இவ்வளவு சொற்பமான கூலியை கொண்டு வாழ்க்கையை நடத்துவது சிரமம் என்று கூறுகின்றனர் தொழிலாளர்கள். இந்த மின் கட்டண உயர்வு சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு 50% 60-70% வரைக்கும் உயர்வாயிருக்கு. அதனால ரொம்ப சிரமம். தொழிலாளர் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்ணம்பாளையம் ஏரியாவிலையும் மட்டும் ஒரு 1000-1500 தறி ஓடுங்க. அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 500-1000 லேபர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கட்டட தொழிலாளர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 600-700 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீவருக்கு வேலை செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் வேலை செஞ்சாலும் கூட ஒரு 250-300 ரூபா கிடைக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு. காங்கேயம்பாளையம் முதல் சிந்தாமணி வரையான சாலை விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதும் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. முதல் பிச்சுக்கு சரியில்லை, ரோடுக்கு சரியில்லை. பெரிய மெயின் ரோடு திருச்சி ரோட்லயே ஆக்சிடென்ட்டுக்கு தினம் 3-4 ஆகிட்டே இருக்குது. 4 வழி பாதை பண்றோம்னாங்க, அதை பண்ணாம கிடக்குறாங்க. சில கட்டட உரிமையாளர்கள் எனக்கு சொந்தமிட்டு ரோட்டை ஆக்கிரமிச்சுட்டு கட்டடத்தில் கட்டிட்டு வாடகை வாங்கி சுகமா இருக்கிறாங்க. ரோடு சூலூர் ரோடு குறுகலா இருக்கிறதுனால அந்த ரோட்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது, உயிர்கள் சேதாரம் ஆகுது. சூலூரின் பல பகுதிகள் தொற்று நோயின் பிறப்பிடமாக மாறி வருகிறது என்பதும் தொகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதற்கு உதாரணமாக சூலூர் படகுத்துறையை சுட்டிக்காட்டுகின்றனர். இங்குள்ள படகுத்துறையில் படகுகளுக்கு பதிலாக மலைமலையாக குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் இதனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டு விட்டதாகவும் கூறுகின்றனர். ஊர் தான் அப்படித்தான் கரெக்டாக வச்சிருக்காங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, புரட்டிச்சு தனி குப்பை பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். இது சூலூரை பற்றிய நிலைமை. பொதுவா வளர்ச்சி திட்டம் இல்ல, இந்த வளர்ச்சி திட்டத்துக்கான கோரிக்கை வைக்கப்பட்டது, அது நிறைவேறல அப்படிங்கிறது தான் பல தொகுதியுடைய பிரச்சனையா இருக்கும். ஆனால் அடுத்துதான் நம்ம பார்க்க போற சிங்காநல்லூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி திட்டம் தான் பிரச்சனையுடைய மைய பகுதியாகவே இருக்கிறது. விமான நிலைய விரிவாக்கத்தினால தொடர்ந்து பல சர்ச்சைகளை சந்தித்து வருகிறது இந்த பகுதி. இதனால நாங்கள் பாதிக்கப்படுகின்றோம், எங்களுடைய நிலங்கள் பறி போகின்றன, இது சுமூகமாக தீர்க்கப்படணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. தீர்க்கப்பட்டதா பார்க்கலாம் இந்த பகுதியில். சிங்காநல்லூரின் தலையாய பிரச்சனைகளில் முக்கியமானது கோவை விமான நிலைய விரிவாக்கம். திரும்பிய திசையெல்லாம் தொழிற்சாலைகள் நிரம்பிய பகுதி என்பதால் சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பது தொகுதி மக்களின் கோரிக்கை. அதே சமயம் விரிவாக்கத்திற்காக குடியிருப்புகளை கையகப்படுத்தக் கூடாது என்ற எதிர்ப்பு குரலும் எழாமல் இல்லை. மற்றொரு முக்கிய பிரச்சனை பாதியில் நிற்கும் SIHS காலனி பால பணிகள். ரயில்வே துறைக்கு சொந்தமான இடமா, நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடமா என்ற புரிதல் இல்லாமல் பாலம் கட்டும் பணிகள் துவங்கிய பின்னர் தற்போது தனியார் சிலரால் தொடரப்பட்ட வழக்கால் பணிகள் பாதியிலேயே நிற்கின்றன. இதனால் தண்டவாளத்தை கடந்து செல்லும் சிக்கலில் உள்ளனர் SIHS காலனி வாசிகள். இங்க ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் இணைந்து ரயில்வே மேம்பாடு பணியை ஆரம்பிச்சு ஆண்டு கணக்காகுது. ஆனா நெடுஞ்சாலைத்துறை மிக விரைவா பாலத்தை முடிச்சிட்டாங்க. ரயில்வே துறை தாமதப்படுத்தி அந்த ரயில்வே துறை இணைப்பு பண்ணாதங்காட்டி இந்த பாலமே இன்னும் முடிவராத நிலையில் இருக்கு. ரயில்வே துறையும் மின்சாரத்துறையும்
லேட் பண்றங்காட்டி இந்த பாலம் முடியாம இருக்கு. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்து அலுவலகத்துக்கு செல்றவங்க எல்லாமே பல இடைஞ்சலை சந்திக்கிறாங்க. நான் நேட்டிவ் காலனில இருக்கேன். எங்களுக்கு இங்க போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. குழந்தைங்களாம் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் போக வர ரொம்ப கஷ்டப்படுது. எங்களுக்கு அதுக்கு ஏதாவது எம்டி பாக்குறதும் கிடையாது, எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கிறதும் கிடையாது. அதனால எங்களுக்கு ஒரு போக்குவரத்துக்கு ஒரு நல்ல வழி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லதா இருக்கும். ஒண்டிப்புதூர் இணைப்பு இருகூர் செல்லும் பாலமும் இதே பிரச்சனையில் உள்ளது. இவ்விரு பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் தொகுதிவாசிகள். குழந்தைகளை ஸ்கூலுக்கு போக முடியாது, கீழே விழுவுது. நைட்ல 8 மணி ட்ரெயின் 7 மணி ட்ரெயின் ஒன்று வருது. அந்த பொண்ணுகளை எப்படி போகும்? இறங்கி இந்த பக்கம் வரவங்க அந்த பக்கம் வரவங்க போற முடியல, கீழே விழுகுறாங்க. இங்க பாதிக்கு ஸ்கூல் குழந்தைங்க நாங்க ஸ்கூல் வண்டி ஓட்டுறோம். ரொம்ப காலையில் நேரம் லேட் ஆகுது. இதுல யார் எந்த அரசியல்வாதி வர்றதுல ஆபீசர்ஸ் யாரும் வர்றது கண்டுக்கிறது. இந்த புகார்களையும் கோரிக்கைகளையும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நடராஜன் அவர்கள்ட்ட நான் எடுத்து போக விரும்புகின்றேன். இதுல பார்க்கும் பொழுது முக்கியமாக பட்டியலிடப்படுகிறது இந்த சிங்காநல்லூர் பக்கத்துல வரக்கூடிய இந்த விமான நிலைய விரிவாக்கம். ஒரு நகரம் வளரணும் அப்படின்னா இந்த விரிவாக்கம் அவசியம் என்று வாதிடப்படுகிறது. கிட்டத்தட்ட 848 ஏக்கரை ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கேட்டது. ஆனால் அதுக்கெல்லாம் குறைவாகத்தான் ஒத்துக்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் அதிலையும் தொடர்ந்து சர்ச்சை எழுகிறது. ஏன்னா இதுல பெரும்பகுதி பட்டா நிலம். இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? விமான நிலைய விரிவாக்கத்தை பொறுத்தவரையிலே இந்தியாவிலே நில எடுப்பு என்பது மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் விடப்பட்டிருக்கூடியது. நில எடுப்பு சட்டம் என்பது 100 ஆண்டு காலம் பழமையானது. ஆகவே அந்த சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றும், நில உரிமையாளர்களிடத்திலிருந்து நிலம் எடுக்கப்படுகிற போது போதுமான இழப்பீடு கூடுதலாக வழங்க வேண்டும் என்றும் புதிய சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்ட பிறகு அமலாக்கலாம் என்று சொல்லி ஒரு 3 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தின் மேலவையிலேயும் கீழவையிலேயும் மாறி மாறி விவாதங்களை நடந்து அவை சமீபத்திலே தான் அந்த புதிய சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தை எடுக்கிற போது ஒரு கூடுதல் தொகை கிடைக்குமே ஆனால் அதை பெற்றுக் கொடுப்பதுதான் நம்முடைய முயற்சியை தவிர அதுக்கு குறுக்க நிற்க கூடாதுங்கிற முறையில தான் ஒரு 3 ஆண்டு காலம் காலதாமதமாச்சு. போதுமான குடியிருப்புகள் பாதிக்காத அளவிற்கு, குடியிருப்புகள் சாதாரண மக்கள் பாதிக்காத அளவிற்கு விரிவாக்கத்திற்கான ஏற்பாடுகளும் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கூடுதல் நட்டையீடும் கிடைக்க வேண்டும் என்பதை நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறோம். பாதிப்புகள் குறைப்பதற்கான முழு முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நாம் பொதுமக்களிடத்திலேயும் சொல்லியிருக்கிறோம், அரசு அதிகாரிடத்திலும் சொல்லியிருக்கிறோம். தாமதத்தினால நிச்சயமாக அது விமர்சனத்துக்கும் உள்ளாகிறது அப்படிங்கறதையும் பார்க்கணும். இதை தாண்டி மேலும் சில குற்றச்சாட்டுகள் நேரடியாக உங்கள் மீது இந்த தொகுப்புல வைக்கப்பட்டதை பார்த்திருப்பீங்க. அதற்கு உங்களுடைய பதில்கள் என்ன எம்பி? அதாவது பல்லடம் சூலூர் பகுதியைச் சார்ந்த மக்களுக்கு, அந்த விசைத்தறி தொழிலாளர்களுக்கு, சில உரிமையாளர்களுக்கு சில சலுகைகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலை. பன்னாட்டு முதலாளிகளுக்கு சலுகைகளை வாரி வழங்குகிற அரசுகள் இப்படியான சாதாரண மக்களுக்கு சலுகை கொடுப்பது என்று வருகிற போது தயக்கம் காட்டுவது ஏன் என்று எனக்கும் புரியல. நான் அரசாங்கத்திடத்தில் பல இடத்துல அதிகார இடத்துல நாம் சொல்றோம். அதாவது இந்த விவசாயிகளை பொறுத்தவரையில விவசாயம் இல்லாமல் விசைத்தறி போட்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கூலிக்கு நெசவு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் பன்னாட்டு முதலாளிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளில் பகுதி சலுகை கொடுத்தால் கூட சிறு தொழில்களை பாதுகாக்க முடியும். அது அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அந்த மக்களோடு அந்த கருத்தோடு உடன்பட்டு நானும் இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பாலங்களை பொறுத்தவரையிலே இந்த 5 ஆண்டு காலத்திலே மட்டும் 12 புதிய மேம்பாலங்கள் கட்டப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. சாலையினுடைய அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 5 மேம்பாலங்கள் மாண்புமிகு முதலமைச்சரால் திறப்பு விழா கண்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் வடக்கின் காரணமாக காலதாமதம் என்பது ஏற்படுகிறது. வடக்குக்கு போயிருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க தனியாக அவங்களுடைய பிரச்சனைக்கு போயிருக்கிறாங்க. வடக்கு துரிதப்படுத்தி நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் பாயிண்டே தவிர அந்த வடக்கு முடிந்த பிறகுதான் வரும். ஆனால் அது பொதுமக்களுக்கு தெரியாதனால அவங்க செய்யலே நினைக்கிறாங்க. இப்ப 5 மேம்பாலத்திற்கான ஏற்பாடுகள்ல நாடு நடைமுறை பிரச்சனைகள் காரணமே தவிர மெத்தனம் நிச்சயம் காரணம் அல்ல அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த முக்கிய கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். தேர்தல் வியூகம் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இன்றைய தேர்தல் வியூகம் என்ன?
இன்றைய தேர்தல் வியூகத்துல நம்ம பார்க்க இருப்பது இதுதான். அந்த 3 தொகுதிகள் என்ன? அறிவிக்கப்பட்ட தொகுதிகளை அவசியமாய் கேட்கும் கேப்டன் கட்சி என்று. தாமரை கட்சியோடு முரசு கட்சியும் சரி, மாம்பழ கட்சியும் சரி ஐக்கியமாகி வருகிறது. இந்த நிலையில மாம்பழ கட்சி ஏற்கனவே 10 தொகுதிகளை அறிவித்திருக்கிறது. அதுல 3 தொகுதிகளை கேட்கிறதாம் முரசு கட்சி. உறுதியாக இந்த தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறதாம். எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு நாம கேள்விப்பட்டது விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர். ஆக இதுல உடன்படுமா மாம்பழ கட்சி? உறுதியாக இது எங்களுக்கும் வேண்டும் என்று நிற்குமா? இந்த குழப்பம் தீருமா என்பதுதான் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இதற்கான விட இன்னும் ஒரு நாட்கள்ல தெரிய வரும். இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியின் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போயிருக்கின்றோம். கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கிட்ட பிரதானமாக பல கேள்விகளை கேட்டோம். அவர்கள்ட்ட கேட்ட முக்கியமான கேள்விகள்ல இதுவும் கோவை மக்களின் பிரதமர் தேர்வு யார்? இது மட்டுமல்ல, மேலும் பல கேள்விகளை நம்மளுடைய கருத்து கணிப்புல கேட்டிருக்கோம். கிறிஸ் இன்ஃபோ மீடியாவோடு கோவை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் நடத்திய கருத்து கணிப்புகளுடைய முடிவை பார்க்க இருக்கின்றோம். கோவை நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய நாடி துடிப்பு என்ன, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, எல்லாத்தையும் இந்த கருத்து கணிப்புல பார்க்கலாம். முதல்ல அந்த மக்கள்கிட்ட நம்ம கேட்ட கேள்வி, மத்திய அரசு, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னு கேட்டபொழுது 86% மக்கள் இல்லை என்றும் 14% ஆம் நிறைவேற்றி இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார். அடுத்து இது சார்ந்த இன்னொரு கேள்வியை கேட்டோம். அதாவது தற்போதைய மத்திய அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர நீங்கள் வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 14% மட்டுமே ஆம் என்றும் 86% இல்லை வாக்களிக்க மாட்டோம் என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று பார்த்தோம் ஒரு தொகுதியில, அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சிக்கு மத்தியிலும் கூட மத்திய அரசுக்கு சற்று ஆதரவான மனநிலை நேற்றைய தொகுதியில் இருந்தது. ஆனால் இந்த தொகுதியில குறைவான அளவுக்கே தற்போதைய மத்திய அரசுக்கு ஆதரவு இருப்பது நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன், இதை எப்படி பார்க்கிறீங்க? மிகச்சரியான தீர்ப்பு என்றுதான் நாம் பார்க்கிறோம். ரைட், சுருக்கமா சொல்லிருக்கீங்க. பொதுமக்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாட்டை சரியான முறையில் கணித்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இது ஒரு சரியான கணிப்பு. இதுதான் கோவை மக்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாகவும் இருக்கிறது. அடுத்த கேள்வியை கேட்டிருந்தோம். அடுத்த கேள்வி, தேசிய கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்களிப்பீர்களா, மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு மாநில கட்சிக்கு வாக்களிப்போம் என்று 20%, 80% தேசிய கட்சிக்கு வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிறைய முறை தேசிய கட்சிகள் இந்த தொகுதியில் வென்றிருக்கிறது. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், பிஜேபி என்பது குறிப்பிடத்தக்கது. இது சார்ந்த இன்னொரு கேள்வியை கேட்டோம். உங்கள் தேர்வு தேசிய கட்சி என்றால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்ற கேள்விக்கு 64% பாரதிய ஜனதா என்றும் 7% மட்டுமே காங்கிரஸ் என்றும் மற்றவர்கள் என்று 2%, 27% கம்யூனிஸ்டுகள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். தோழர்கள் அதிக முறை இந்த தொகுதியில சில முறை வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயமா குறிப்பிடத்தக்கது. நாம் பார்த்த கருத்து கணிப்பிலேயே கம்யூனிஸ்டுகளுக்கு அதிகம் ஒரு வாய்ப்பை காட்டக்கூடிய, ரிலேட்டிவா காட்டக்கூடிய தொகுதியாக இதை பார்த்திருக்கிறோம். அடுத்த கேள்வி கேட்டிருந்தோம், உங்களுடைய தேர்வு மாநில கட்சி என்றால் உங்களுடைய ஓட்டு யாருக்கு என்ற கேள்விக்கு அதிமுகவுக்கு என்ற 73%, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ற 18%, 9% பாரதிய ஜனதாவுக்கு, அதாவது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தேமுதிக, பாமக இது போன்ற கட்சிகளுக்கு என்று தங்களுடைய வாக்குகளை 9% பாஜக இருக்கக்கூடிய மாநில கட்சிக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது சார்ந்துதான் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நான் கேட்க இருக்கின்றேன். அதாவது தேசிய கட்சிக்குத்தான் வாக்களிப்போம் என்று பிரதானமானவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள அதிகமானவர்கள் பாரதிய ஜனதாவுக்கும், அடுத்தபடியாக 27% கம்யூனிஸ்டுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கிறீங்க இது? பொதுவாக கடந்த காலத்திலேயும் கோவையினுடைய பாராளுமன்ற வாக்காளர்கள் தொடர்ந்து தேசிய கட்சிகளை ஆதரித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை அவர்கள் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்யறாங்க. அந்த வகையில் ஒரு தேசிய கட்சி என்ற முறையில் அனைத்து தேசிய கட்சியை சார்ந்தவர்களும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள். இங்கே இல்ல, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவுக்கு தேசிய கட்சிகள்ல யாருக்கு வாக்களிப்பீங்கும் பொழுது பாரதிய ஜனதாவை குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே பாஜக வென்ற தொகுதி இது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அது ஒரு மோசமான நிகழ்வின் காரணமாக வந்த வெற்றி தானே தவிர
இந்த முறை அப்படி வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்காது. அது பைய அந்த கருத்துக்கள் என்பது மாறும் என்பது எந்த அடிப்படையில் மதவாத சக்திகள் வெற்றி பெறாது. இல்ல எந்த அடிப்படையில் இந்த தொகுதியில பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்காதுங்கிறது உங்களுடைய பார்வை? ஒரே ஒரு முறை ஒரு குண்டுவெடிப்பு நடந்த சம்பவத்தை ஒட்டி வெற்றி பெற்றதை தவிர மீது எந்த காலத்திலேயும் அந்த கட்சி இந்த கோவை நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறவில்லை. ஆகவே அது தொடர்ந்து போட்டியிட்டாலும் கூட அதற்கான வெற்றி வாய்ப்பு என்பது கிடையாது. தொழிலாளிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதிக்குள் மத சண்டைகள் அல்லது ஜாதி சண்டைகள் என்பதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற கருத்தும் வலுவாக இருக்கிறது என்று நான் மனப்பூர்வமாக நம்புறேன். இல்ல இப்போ தேமுதிக, பாமக இவையெல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிறது. சென்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டியிட்ட 2009 தேர்தலுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தாலும் கூட ஈஸ்வரன் ஆகட்டும், இல்ல தேமுதிகவை சேர்ந்த வேட்பாளராகட்டும், இல்ல பிஜேபியை சேர்ந்த வேட்பாளராகட்டும், இவங்களுடைய வாக்குகளை எல்லாம் கூட்டினால் நீங்க வாங்கின வாக்குகளுக்கு சற்று குறையத்தான் வருகிறது. ஆக இந்த முறை நரேந்திர மோடி அலையெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு ஆதரவான நிலை கொண்டு வராது. இப்படியான கூட்டல் ஒரு பேப்பர்ல வேணா அந்த கூட்டல்கள் ரிசல்ட் கொடுக்குமே தவிர நடைமுறையில் இப்படியான கூட்டல்கள் வெற்றி பெறாது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு குறிப்பிட்ட கட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள் என்பது பல காரணத்தினாலே கிடைத்திருக்கலாம். அது கூட்டணி என்று வந்த பிறகு அதே அளவிற்கான வேகம் அதில் இருக்கும் என்றெல்லாம் கருத முடியாது. அந்த உதாரணமாக திரு ஈஸ்வரன் அவர்கள் பெற்ற வாக்கு என்பது அந்த அமைப்பு ஒன்றாக இருந்தபோது கிடைத்த வாக்காக கூட இருக்கலாம். இப்ப அந்த அமைப்பு பல அமைப்புகளாக மாறி இருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. கடந்த காலத்தில் இருந்த வேகம் இல்லை என்பதும் உண்மை. அவர்கள் அரசியல் கட்சியோடு இணைகிறார்கள் என்பதும் உண்மை. அப்படி வருகிற போது அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வேகம் என்பது குறைந்துவிடும் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். எந்த தேசிய ஒரு காலம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்காது. எந்த தேசிய கட்சிக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கணிசமாக 27% கம்யூனிஸ்டுகளுக்கு சொல்லியிருக்காங்க. மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதோட பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில் அது அதிகம். அதே வேளையில எந்த மாநில கட்சிக்கு வாக்களிப்பீங்கன்னு சொல்லும் பொழுது அதிமுகவை சொல்லியிருக்கிறார்கள். அதிமுகவும் கம்யூனிஸ்டுகளும் ஒருவேளை இன்று இணைந்திருந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். அந்த ஒரு வாய்ப்பு இழக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கல. இந்த 10 தொகுதியிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய கட்சியாக இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. ஆகவே 73% மக்கள் அதிமுக தான் என்று சொல்லியிருப்பது என்பதும் யதார்த்தமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். கோவையில் உடைப்பாளிகள் அதிகமாக இருக்கிற இடம்ங்கிற முறையில் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த பணிகளை அங்கீகரித்து 27% மேல் அந்த மக்கள் நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்குத்தான் வாக்களிப்பேன் என்று சொல்லியிருப்பது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இதோடு இணைத்து நான் பார்க்கிறேன். எளிமையாக இருந்திருக்கும் அதிமுகவும் மார்க்சிஸ்டுகளும் சேர்ந்திருந்தால். ஆனால் இன்னைக்கு வெவ்வேறு அணிகள்ல இருக்கீங்க. ஆக உங்களுக்கு வாய்ப்பை சற்று குறைக்கிறதா? அது அப்படி என்று நான் பார்க்கல. இருந்தால் நல்லது, அவ்வளவுதான். இருந்தால் அவர்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அந்த சூழல் இன்றைய பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படிங்கறதையும் பார்க்கணும். அடுத்த கேள்வியும் கேட்டிருந்தோம். மேலும் சில முக்கியமான கேள்விகளை கேட்டிருந்தோம். அவை என்ன இப்ப பார்க்கணும். யார் பிரதமராக வர வேண்டும் என நீங்கள் விரும்புவீர்கள் என்று கோவை மக்கள்கிட்ட கேட்ட பொழுது 60% நரேந்திர மோடி என்றும், 10% மற்றவர்கள் என்றும், 17% ஜெயலலிதா என்றும், 13% ராகுல் காந்தி என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னும் சில கேள்விகளை கேட்டிருக்கோம். தற்போதைய சிக்கல்களிலிருந்து இந்தியாவை மீட்டெடுக்கும் திறன் யாருக்கு அதிகம் இருப்பதாக நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நரேந்திர மோடி என்று 57%, 22% ராகுல் காந்தி என்றும், 20% ஜெயலலிதா என்றும், 1% திமுக தலைவர் கருணாநிதி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக பிரதமர் வேட்பாளர் யார், நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் வல்லமை யாருக்கு இருக்குங்கிற கேள்விக்கு பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஆதரவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தொகுதியில பாஜக நேரடியாக களமிறங்க கூடும் என்று சொல்லக்கூடிய நிலையில நாடாளுமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு நடராஜன் இதை எப்படி பார்க்கிறீங்க? இந்த கருத்து கணிப்புகள் முழுதும் விஞ்ஞான பூர்வமானதாக நாங்கள் ஏற்கவில்லை. உதாரணமாக
அமெரிக்க நாட்டில் வேண்டுமானால் ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்தியாவினுடைய ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தங்களுடைய தலைவரை, அதாவது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற வழக்கம் என்பது நேரு காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான். அதுதான் மிகச் சரியான நடைமுறையே தவிர ஒரு குறிப்பிட்ட நபரை பெயரை சொல்லி அவர்தான் பிரதமர் என்பது, அது தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு பிரதமரை காட்டுவது என்பதெல்லாம் யதார்த்தமும் அல்ல, உண்மையும் அல்ல. அது ஜனநாயகத்துக்கு புறம்பான செயல் என்று நாங்கள் கருதுகிறோம். இரண்டாவது, ஒரு தனி மனிதன் 120 கோடி மக்களை கொண்ட ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு தனி மனிதனுடைய மூளையே அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்துவிடும் என்பது அது ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை கருத்து கணிப்பு என்ற வகையில் அதை பன்னாட்டு கம்பெனிகள் கருத்து திணிப்பாகத்தான் பயன்படுத்துகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமாக இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனமும் பின்புலத்தில் இல்ல, விஞ்ஞான பூர்வமானதான் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா இது சாம்பிள் சைஸ் பெரியது. அதே போல பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா பேசப்படுவதனால மக்களுக்கு இது சார்ந்த கருத்தும் இருப்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது பிரதமர் வேட்பாளரா யார் வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா பக்கமும் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் வாக்களிக்கும் பேட்டர்ன்ல வெவ்வேறு மாதிரி அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த கேள்வியும் கேட்டிருந்தோம். ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்விக்கு 87% தெரியும் என்றும் 13% தெரியாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது சார்ந்த இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம். ஆம் ஆத்மி கட்சி உங்களுக்கு தெரியுமானால் அந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்ட பொழுது 27% மட்டுமே ஆம் என்றும் 73% இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். மற்றும் ஒரு கேள்வியும் பதிவு செய்திருந்தோம். ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு 28% ஆம் முடியும் என்றும் 26% வாய்ப்பிருக்கலாம் என்றும் 46% இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். ஜெயலலிதா பிரதமராக விருப்பம் தெரிவிக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியில் கணிசமாக இருக்கிறாங்க என்னும் வாய்ப்பு இருக்கலாம், அது தேர்தலுக்கு பிறகானது என்ற ஒரு கருத்தும் கணிசமா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆதரவு இங்க தென்படுகிறது. எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் அணியில ஒரு அங்கமாக இருந்தார், ஆனால் இன்னைக்கு அதிமுகவோடு நீங்கள் இல்லை. ஜெயலலிதாவை பிரதமராக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கோவையில கணிசமாக இருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு ஒரு தகுதி உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த கூட்டணி மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்பதுதான் திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். உதாரணமாக ஒருவரை பிரதமர் என்று நாம் சொல்றோம். ஒருவேளை ஏதோ பல காரணத்தினாலே அவர் தோற்றுவிட்டாரே ஆனால் அவரை முன்னிறுத்தி நான் அளித்த வாக்குகள் எல்லாம் அவரை முன்னிறுத்தித்தான் கொடுத்தேன், ஆகவே அவரே தோற்றுவிட்டார், ஆகவே நான் அளித்த வாக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் நான் தேர்வு செய்யப்பட்டவர்களாக கருத முடியாது என்ற நிலைமைக்கு போக முடியுமா? ஒரு ஜனநாயக நாட்டுக்குள்ளே அனுமதிக்கப்பட்ட சட்ட முறை என்னவென்றால் தேர்தலுக்கு பிறகு போடக்கூடிய புதிதாக தேர்வு செய்யப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து தன்னுடைய தலைவரை பிரதமரை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ற கருத்தை வலுவாக பதிய வைக்க விரும்புகிறேன். இந்தியாவெங்கும் தேர்தலில் தோற்றவர்கள் கூட முதலமைச்சராக ஒட்டுமொத்த இந்திய அளவில் எடுத்து பார்த்தால் ஆன ஒரு முன்னுதாரணங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கணும் இல்லையா? இதை தாண்டி இன்னொரு கேள்வியும் கேட்க விரும்புகின்றேன். ஆம் ஆத்மிக்கு பொதுவாக நகர பகுதிகளில் செல்வாக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓரளவுக்கு அர்பனைஸ்டு பாக்கெட் கோயம்புத்தூர், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு இந்த தொகுதியில தென்படல. எப்படி பார்க்கிறீங்க இதை? பொதுவாக அப்படியான கட்சி அவர்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை டெல்லியிலே நடத்தி இருப்பார்களே ஆனால் ஒருவேளை எல்லா இடத்து மக்கள் மத்தியிலேயும் அவங்களுக்கு ஒரு வலுவான கருத்து வந்திருக்கலாம். அந்த அரசை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்ட பிறகு அதில் ஒரு பின்னடைவு என்பதை பார்க்கிறோம். கோவையினுடைய படித்த மக்கள் அதை மிக எளிதாகவும் உடனடியாகவும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். இந்த கருத்து கணிப்பு அது மட்டுமல்லாது கோவையுடைய பல்வேறு பகுதி மக்கள் பட்டியலிட்ட விஷயங்கள் இதற்கெல்லாம் விளக்கமான பதில்கள் அளித்தீங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு தந்தை டிவி சார்பாக நன்றிகள். நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஒரு முக்கியமான தொகுதியோடு திங்கட்கிழமை உங்களை சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில இணைந்திருந்த நேயர்களுக்கும் களத்திலிருந்து செய்திகளை வழங்கிய செய்தியாளர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம்.